Bye.
ஏமா எப்படா போடுற இப்படியா யாரும் உங்க அப்பனாது அண்டே காளியம்மா அட என்ன ஓத்தையம்மாடா ஏய் நீ ரெண்டாளா அப்பா மகன்றது ரெண்டு பேர் சூத்து வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் ஏய் அம்மா அண்டே காளியம்மா எப்பா காளியம்மா நல்லா கரியா நல்லா இருக்கறேன் அப்பா ஆஹா எப்பா காளியம்மா கண்டே காளியம்மா எப்பா சொல்லியம்மா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தே எப்பா எப்பா நம்ம இது வாழைப்பாடி சந்தைக்கு போய் தாறு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து பழமெல்லாம் தின்னுட்டு உனக்கு தோலை கொடுத்து வளர்த்துறேன் அம்மா கேட்டுக்காங்கம்மா நல்லா பழமுறை தின்னு போட்டோம்னா தோலை கொடுத்து வளர்த்தாங்க ஆமா அந்த காளியம்மா எங்க காளியம்மா போயிட்டாவா என் மக பேரு காளியம்மா வச்சிருக்கிறேன் நினைவா இருக்குது எங்க மாயா காளியம்மா வச்சிருக்கிற பேரு எப்பா எம்மா என்னை எப்படி எல்லாம் வளர்த்த எப்பா வளர்த்துறேம்மா எப்பா நான் போன புதுசீல பழைய சீலை தான் இது கொள்வையா நான் போன புதுசீல கல்யாணம் பண்ணி இது கல்யாணம் போன புதுசு ஆமா எப்பா நான் போன புதுசீல நான் அந்த புது சட்டியில பேண்டு வச்சேன் இடம் தெரியாது ஆமா எப்பா எங்க போறது கொள்ளக்காட்டுக்கு போறது தெரியாது புது சீட்ல பேண்டு வச்சிட்டேன் எப்பா அத புடலங்கா பொரியல்னு நம்ம பொட்டிக்காரன் பொறுக்கி தின்னாண்டோ பாவம் அவ்வளவு பசியோட தான் பாரு பையன் ஆமா எப்பா நான் வாழ்ந்த புதுசீல அந்த வாசலிலே பேண்டு வச்சான் பலி தேர்ல உனக்கு பாவம் ஆமா வாசல்ல உட்கார்ந்தேன் அது வாழக்கா பொரியல்னு நம்ம மத்தாலக்காரன் வாரி தின்னாண்டோ என்ன விட்டு வறுத்துன்னு போட்டா அப்படி ஆமா எப்பா ஆமா சாமி எப்பா அம்மா என்ன எப்படி எல்லாம் வளர்த்த எப்பா அம்மா அட கல்ல செடி ஏட்டோ என்னை எப்படி எல்லாம் வளர்த்தியப்பா சக்காலத்துக்கு 7-8 எப்படி பேக்குறாங்களா தெரியலையப்பா ஒன்னே வச்சுனே ஒரு வருஷம் தான் ஆகலன்னு உள்ள கபடி ஆடுது ரசமா இதுக்குள்ள ஆடுது ஆமாயப்பா சரி சரி அதனாலப்பா எப்பா என்னை எப்படி எல்லாம் வளர்த்தியப்பா எல்லாம் எப்படியோ வளர்த்தேம்மா சரி அம்மா இப்படி நம்பி என்ன வந்துக்கிறே உங்களுக்கு என்னம்மா வேணும் உங்களுக்கு எதனா ஆசையா இல்ல மாசமாகறே ஆக்கு எங்க பாட்டி சொல்லிங்கரா அந்த காலத்துல புலா சளிவில ரொம்ப மின்டிக்குச்சுன்னா அது வலிச்சு அப்படி வாயில் சொரிக்க பாரு கப்பு சளின்னு போயிருது அப்படி சொல்லிங்கரா சரியம்மா இப்படி வகுருவாயே வந்துக்கிறியா அம்மா உனக்கு யாரு கொடுத்தா எப்பா யாரு கொடுத்தா எப்பா அம்மா ஆனக யாரு கொடுத்தா நான் மாசமாடி இந்த ஆனகுண்டு எப்பா இந்த ஆனகுண்டு எப்பா ஆமா கோயில் பூஜாரி குண்டு கொடுத்தா கோயில் பூஜாரிக்கு கொடுக்கல என்ன கொடுக்கல எப்பா அவங்ககிட்ட இந்த 3 மாசம் தான் ஓஹோ 3 மாசம் தான் சரி எப்பா அதுக்கப்புறம் யாரையா கல்யாணம் பண்ணி போன தெரியுமா யாரேம்மா யாரு நம்ம முருகேசன் நம்ம ஒரு புள்ளை பிறந்துட்டாக்கா 2 வீட்டு பேர் எடுக்கணும் எப்பா ஆமா எப்பா நான் 3 வீட்டு பேர் எடுத்துங்க எப்பா அட்ரஸ் என்ன ஏனுமாக அப்பன் பேர் நடுவே வரணும்னு ஆமா ஆமா 3 பேர் யார் யாரு எப்பா புகுந்த வீடு ஒண்ணு எப்பா புகுந்த வீடு ஒண்ணு நான் பிறந்த வீடு ஒண்ணு எப்பா நீ பிறந்த வீடு ஒண்ணு 3வது மெண்டக்கார மூடு எப்பா ஏம்மா இதெல்லாம் சொல்லமா நாமா மானமாக்கு அப்படியே இல்ல 2 வீட்டு பேர் எடுக்கணும் எப்பா போலீஸ் யார வச்சனால கவர்னர் இல்லையப்பா எப்படி எல்லாம் காட்டி கொடுத்தியப்பா எப்படி இந்த ஊரு ஆமா முருகன் கொடுத்தியப்பா போலீஸ்காரர் கொடுத்தியப்பா ஆமா எப்பா அவரு போனா 6 மாசம் நைட் பவல டியூட்டி அப்பா டியூட்டி நேரம் பார்க்கணும் ஆமா எப்பா ஆமா டியூட்டி அங்க பாத்துறாரு என்ன டியூட்டி பாக்குறதுக்கே ஆள் இல்லையப்பா எப்பா அதனால ஆமா பூஜை கூட நான் உங்ககிட்ட ஏமா எப்பா அவர் கூட போக மாட்டேன்னு சொல்லு போறதில்ல எப்பா சரி அப்படி இருந்தாலும் எப்பா ஆமா எப்பா ஏமா
இப்படியே பகிர்வாய் வந்துக்கிறியம்மா ஆமா எப்பா உனக்கு தானே ஆசையம்மா எப்பா எனக்கெல்லாம் என்ன வேணாம் அம்மா அம்மா உனக்கு என்ன பண்ற வெள்ளிக்கிழமை வாழைப்பழம் வாங்கி தரேன் வெள்ளிக்கிழங்கு வேணாம் உனக்கு வாழைப்பழம் எனக்கு வேணாம் சரி கோழி எடுத்து பூரிச்சுட்டு போடுறேன் கோழி மாதிரி தான் கொட்டுமானா சரி உனக்கு என்னம்மா வேணும் எப்பா ஒண்ணே ஒண்ணு வேணும் எப்பா சரி ஒரு பட்டு போடுவேன் பட்டுமானா கொட்டுமானா சரி ஒரு 50 பவுன் நெக்லஸ் பண்ணி போடுறேன் நெக்லஸ் மானா நெட்டுமான கம்முனு கொட்டுவேன் என்னம்மா வேணும் எப்பா எனக்கு ஒண்ணே ஒண்ணு வேணும் எப்பா உனக்கு ஒண்ணு ஆமா யாரை கேக்குறேன் உனக்கு பேர் கேக்குற மாதிரி பேரு ஓ யார் அப்பட தானே கேக்குறேன் ஆமா எப்பா என்னம்மா கேக்குற கேளு எப்பா ஒண்ணே ஒண்ணு எப்பா கேளம்மா ஓ எப்பா அப்ப அம்மா உனக்கு ஜாக்கெட் அம்மா இது மேல போடுமா இது மேல போடு யார் மேல எப்பா இல்ல உடம்பு மேல போடு எனக்கு உடம்பு மேல சரி எப்பா என்னம்மா வேணும் எப்பா உனக்கு பேர் கேக்குற மாதிரி எப்பா பேர் கேக்குற மாதிரி இதே மாதிரி எப்பா இதே மாதிரி இதே மாதிரி புடவை இது மாதிரி புடவை இது மாதிரி வேணாம் எப்பா புடவைல கிழிஞ்சு போயிடும் உனக்கு பேர் கேக்குற மாதிரி பேர் கேக்குற மாதிரி இது டெலிவரி ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு இதே மாதிரி லோட் பண்ணி விட்டுறியப்பா அம்மான்றான் வந்தவன் மாடு கத்தனா அடி மகன் எங்க பையன் மேட்ச் கொடுக்குறாங்க பார்த்து ரொம்ப நல்ல பார்த்து அம்மா நாளாச்சா அம்மாள் எங்க பிடிச்சி பாக்குற மாத்தியா ஆமா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் தெரியும் இல்லையா ஆமாங்க நீ பார்த்து உங்களுக்கு எதனா பண்ணலாம் இருக்குதா உன்னை பார்த்த உடனே பாப்பா போற புள்ள சும்மாட இறக்கி இறக்கி சோறு தண்ணி சாப்பிடல எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடு மச்சான் வேணாங்க இங்க வேணாங்க
எது சுத்த முடியல ஏய் நீ செட்டா மாட்டோம் பூச்சி ஓட்டு போய் கூட்டி குட்டி பாரதி வரும்போது அம்மா நல்லா தான் இருந்தா ஆமா அம்மா அடுத்த மாடி ஏறி அருவமான சூத்துல ஏறிச்சான் குட்டிய உடனே தர்மில் ஜிஹெச்ல அட்மிட் போட்டு வந்து ஓடி சார் பாப்பா மச்சான் பயிர் குட்டியா வாடப்பா பொம்பளை பார்த்த ஆம்பளை வாட அவனே ஏடா பண்ணிட்டப்பா நல்லா கிடையாது ஏய் பொட்டு பேசமாடா எனக்கு முன்ன மாதிரி பொட்டா ஆகறதே எங்க உடனே என்ன மாதிரி ஜவுக்கு மாதிரி மாரி பொட்டா போதும் என்ன சொல்ற பாப்பா நல்லா இருக்கியா ஏடா எனக்கு கோணை சொன்னா நல்லாக்கிடி ஜவுக்கு மாதிரி வந்தா நமக்கு என்ன வரும் உனக்கு ஜன்னி வரும் பாப்பா நல்லா இருக்கியா ஆம்பளை ஆம்பளை நினைச்சியா இவனும் என்ன ஆட்டம் ஒரு ஒம்பது ஆட்டுக்குது ஏய் ஏய் நல்லா இருக்கியா ஏய் பம்பு சண்டைக்கு வரா மாறி 30 தரமான ஆம்பளை. அது சொல்ல போனா நம்ம முருகா நட போலீஸ்கார அவனை ஹைட் ஆக்கணும், நல்லா வெயிட் ஆக்கணும். ஆளு பிடிச்சாலே புளியாங்கொம்பு பிடிக்கணும், முறியும் கொம்பு பிடிக்க கூடாது. இங்க பாரு ஏன்டா உன்னை பார்த்த உடனே வரவங்க எல்லாம் முருகா கிட்டே போனா எத்தனை பேருக்கு உயிர் கொடுப்போம் பாப்பா. உன்னை பார்த்த உடனே ஆமா எனக்கு எப்படி கடலை கொல்ல கடலை கொல்ல கலங்குதம்மா அடிச்சு 6 மாசத்துக்கு மேல கிளக்கூடாது. நம்ம பேரக்கிற மாதிரி 15 நாள் பறி வச்சுங்களா போட்டாங்க. வேலைக்கு தகுந்த கூலி கொடுக்கண்டியா? அதனால பாப்பா கடலை கொள்ள வாரத்தில இந்த காடை புறா 2 நிக்க. இந்த காடை புறா கலந்து உடனே கலங்கி உடனே கலங்குதம்மா என் மனசு. மச்சான் போல கொல்ல வாரத்தில போல கொல்ல 2 கோடி புறா 2 நிக்க. அந்த கோடி புறா கலங்குடனே ஒரு ஐயா என் மனசு. ஏதோதான் கொடுத்து உதவினுங்கிற இந்த துணியெல்லாம் எடுத்து கொடுத்து நின்னான். எத்தனையோ கொடுத்து உதவினுங்கிற. ஒரு நாளைக்கு சூத்து கொடுத்து உதவம்மா. நீ உக்காரு கப்புன்னு. அப்படி இருந்தாலும் நாடகம் என்றால் நகைச்சுவை தேவை. இருந்தாலும் அறுச்சுவையில் ஒரு சுவை நகைச்சுவை இல்லையா? சாப்பிடுறங்க சாப்பாடு மட்டும் வச்சு சாப்பிட முடியாது இல்லையா? அதுக்கு குழம்பு வேணும், பொரியல் வேணும், அப்பளம் வேணும். இதெல்லாம் வச்சுன்னு ஒரு வயசு சேர்த்து சாப்பிடலாம் இல்லையா? ஒரு ஒண்ணு போட்டா சாப்பிட முடியாது. 2 வயசு சாப்பிடலாம். அப்புறம் கை மட்டும் வைக்குமாண்ணா? நான் ஒரு அம்மாடா. அதனால ஒரு நிமிஷம் எங்க அம்மால கூட என் மேல கை வைக்க விடுறது இல்ல. பொம்மநாட்டி வாடி கண்டவன் காசில போய் குடிச்சு வரேன் மகன். பொம்மநாட்டி வாடி எனக்கு அடிக்க கூடாது. எனக்கு நீ யாரு நல்லா இருக்குது உனக்கு? இல்லைன்னா கேட்காத கேள்விலாம் கேட்டு பையா உன்னை வைக்காத்தலை வச்சு உன்னை அடிக்காத்தலை அடிச்சு இந்த சின்னாபான பஞ்சு போய் நாளைக்கு பண்ணிக்கலாம். கடுத்தூர்ல பண்ணிக்கலாமா? சரி அப்படி இருந்தாலும் தெய்வம் ஒன்றா சாப்பிட்டு வகையில போது நான் யாரு நாட்டை சேர்ந்தவன், என்னுடைய பேர் என்ன, நான் வந்த சமாச்சாரம் சொல்லாம விளக்கமா
அப்படினாலும் ஆயக்கலை 64 கலை. ஆமா இல்லையா? 64 கலைக்கும் தலைவியாக விளங்கக்கூடிய என்னுடைய பெயரும் சத்தியலோகத்தை ஆளக்கூடிய யாரு? பிரம்மதேவர் இல்லையா? அன்னவரை மணந்தபடினால என்னுடைய பெயரும் கலைவாணி என்கிற தட்டுவாணி சரஸ்வதி. உங்க பேரு தட்டவாணியா? ஆமா, நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க தேவடியா, ஆமா தட்டுவாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறான வார்த்தை கிடையாது. தேவடியா என்பது என்ன தெரியுமா? தேவர்களெல்லாம் தொண்டு வேலை செய்யக்கூடிய இந்த பெண்கள் அடியாள் இல்லையா? தேவருக்கெல்லாம் அடியாள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி அது வேகமா சொன்னா தேவடியா தேவடியா தான். அதனால தேவடியான்னு சொல்லி திட்டுறாங்க. அது மட்டும் கிடையாது. தட்டுவானை அப்படின்றது தேவடியா தட்டுவானின்றது இழிவான வார்த்தை கிடையாது. தாமரை தட்டிலே வீணை வாசிக்கக்கூடிய என்னுடைய பெயரும் அறிவை சரஸ்வதி. அப்படி சரஸ்வதியாக இருந்தாலும் நாட்டுடைய மக்களுக்கு கூடி நாவிலே குடியிருந்து நல்ல ஒரு கல்வி என்று சொல்லக்கூடிய இந்த நாவை பயில வைக்கக்கூடிய என்னுடைய பெயரும் அறிவை சரஸ்வதி இல்லையா? இந்த கலைவாணியானவள் நாவிலே அமர்ந்தால் மட்டும்தான் இந்த நாவு திரும்பும், பேச முடியும் இல்லையா? சில சொற்களை பேச முயன்றாலும் நான் நாவிலே அமர்ந்தால் மட்டும்தான் பேச முடியும் இல்லையா? அப்பேற்பட்ட கலைவாணின்னு சொல்லிவிட்டு இன்று நாள் வரக்கூடிய வரிவந்தம் என்ன காரணம், யார் அழைப்பு, என்ன சமாச்சாரம் சொன்னால் அஜயா எனது மன்னர் மன்னர் பெருமான் மறுபடி உத்தரவு. அதனால மன்னர் இருந்தால் கலைவாணியம் வந்திருக்கு சொல்லி வந்தா பின்னாடி போயப்பா இடம் வீடு தேக்கிட்டு வந்துருச்சா? குழம்பு இல்ல வீடு வந்துருச்சு.
மறுபடி சொல்றதானே? ஆமா. போலாமா? எப்படி போனா ஏ மண்ணிக்கு மரபாரமா மசால் வடக்காரமா மண்ணிக்கு காரமா இருக்கு காரமா உலகத்துக்கு போறமா அப்படி கணவன் நடந்த உடனே ஓடோடி வந்தேன். உண்மைதான். அன்போடு என்னுடைய பாதத்தை பண்ணிருக்கிற போது உண்மைதாங்க. எப்படி இருக்க தெரியுமா? ராசையா எனக்கு வாய்த்த எனக்கு வாய்த்த தேவி, ராசையா எனக்கு வாய்த்த அருமையா எனது தேவி எனது தேவி பாதமா அப்படி ஓடோடி வந்து உள்ளால் என்னுடைய பாதத்தை பண்ணிருக்கிறாள். ஆமா. என் பாதத்தை பண்ண பிறகு நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சொல்லுவா. அப்படி பாதத்தை பண்ண பிறகு இந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? மஞ்சள் குங்குமத்தோடு பூவும் பொட்டோடு தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய் என்று வந்திருக்கிறேன். சாமி, கணவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் ஆமா. கடவுளுடைய ஆசீர்வாதமே தேவை கிடையாது இல்லையா? ஒரு தாலி கட்டிய மனைவிக்கு இந்த மாங்கல்யம் தரிக்க வேண்டும் சொல்லி மணவாளர் ஆசீர்வாதம் கொடுத்தால் போதும். அந்த மகேஸ்வரனை கொடுக்க தேவை கிடையாது. அப்படின்னாலும் இந்த நாளில பாலுமென்று சாமி பகலித்த
அப்படி பாலுமென்று வாக்கு கொடுத்தனாதா இன்ற நாளையிலே என்னை வரவழைத்த சமாச்சாரம் என்னங்க சொல்ல வேண்டும் சொல்றவா அது பஞ்சாதிக்கு அசுரர் ஆர்ப்பாட்டம் கிடையாது தேவர் ஆர்ப்பாட்டம் கிடையாது அது பஞ்சாணி அலங்கரிக்க வேண்டும் அதனால பஞ்சாணி மெத்த மீதே ஒருங்கி மடி மேல பட்டு ஆசை நாங்க அரண்மனைக்கு போலாம் வாங்க முடியாப்பா ஏங்க ஏவி மாறா வேலைக்குள்ள மனிதத்தை மேலுரையா மாறா வேலைக்குள்ள மனிதத்தை மேலுரையா மனே புடிச்சாயப்பா சரஸ்வதிங்கிறாங்களா என்னடா கை நீட்டி பேச மகன் கேட்க மாட்டா புடிச்சுக்கிது கெட்டவனா குளுக்கோஸ் ஆகி போயிரு பெறமன சரஸ்வதி இருந்தா புதிய பரம கடவுளே பரம கடவுள் நினைக்கிறாருன்னு போய் காலை கும்பிடுன்னு சொல்லு ஏண்டா நாளைக்கு எவனா ஆட்டுக்கு போன் பண்ணுங்க உங்களுக்கு பேசுறேன் என்னடா மதிக்கலையா இல்லங்க மதிக்கலையான்றா ஏன்டா டே தயனி மகனே மதிக்கலாம் விடுவனா விட மாட்டான்
ஆட ஓடியாம பத்திரங்களையா இவன் அண்ணாக்கு ஒரு அருக்க இவன் இல்லை ஆரி பஸ் அடிக்க இவனை யானைன்னா என்னன்னு சொல்லணும் ஐப்பசி வாயிலுக்கு தான் ஆம்பளை விட்டு போட்டு பொம்பளை அடிக்கிறானே இந்த பூஜை பண்ற நல்லா வசமா கேட்டுருவான் ஒரு கட்டை போட்டாடி கண்ணுக்கு முன்னாடி அடிக்கிறான் காட்டமாயா இவன் கம்முனு புடைய மாத்து பிடிச்சி நல்லா அவன் லைட் கொடுக்க வேண்டாம். யாருக்கு லைன் கொடுக்குறான்? யாருக்கு லைன் கொடுக்குறீங்க? யாருக்கு லைன் கொடுக்குறேன்? பொண்டை வாய் காட்டாம காண்டம்னால நம்மள அடிப்பான சொல்லு பாக்கலாம் இந்த காடு பழமூடு கட்டி சாடி கழி மூய் ஊத்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் பஞ்சானிக்கு போறேங்க. பஞ்சானி கட்டும்போது கதவை சாத்தி தாப்பால போற கெட்டியானா திறந்து வீட்டுல பஞ்சானிக்கு வந்த திறந்து வீட்டுல நாய் தூந்த மாதிரி வந்து ஒரு நாய் உள்ள தூந்து லொல்லு லொல்லுன்றது அதுக்கு ஒரு களி போட்டுருந்தா அது களி சாப்பிட்டு அது போட்டு நக்கி போட்டு போயிட்டு போட்டு மாமா கெட்டி போட்டா மென்னுத்துன்னு போடுங்க. நானும் தனியா ஆட்ட கைஷாவில் வச்சுட்டு வந்தோம். அது காத்தால நக்கண்டியம்மா அப்படி சலுப்பு 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 சலுப்புன்னு பொழுதூரம் வரைக்கும் நக்குச்சு. அந்த நாய் போய் இந்த நாய் வரணும் எனக்கு என்ன தெரியும். யார் என்ன கேளு அவங்க இந்த சத்தியலோகத்தை தேடி வந்து என்னுடைய சிம்மாசனம் அமர்க்கிற போது எங்க சிம்மாசனம் எங்க இருந்து கீழே தள்ளி விட்டு இந்த சிம்மாசனம் ஏறி உட்கார்ந்து கொண்டு எங்களை அடிக்கிறாயே. யாரு யாரு எந்த ஊரு யாரா? புதிய பரமகதா புதிய பரமகதா பரமகதா புதிய பரமகதா கடவுளை நானே எரிக்காத நமக்கு பூஜை பண்ண கேளவன யாரு அப்படி கடை யாரு அப்படி கடை வாங்கி சாப்பிடுற உடம்பு நல்லது. நல்லாவே போயிடாதானே அதே சார் 60 வருஷம் ஆம்பளையா இருக்கும் நல்லா சேர்த்து படிச்சிடலாம். கலர் கலரா கலர் கலரா வரும். இந்த உலகத்தில் புதிய பரம உன்னை போல் என்னடா இந்த பையன் ஒரு பொடி பையனாக வந்து இந்த அடி அடிக்கிறாங்கடா அப்படியே கர 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 சுருக்கி போட்டுருந்தா என்ன பண்ணி சாமி ஒரு முறை படிச்சுட்டு போட்டு பிடிக்கிறோம்னா காம்பல் போட்டு
இப்ப விட மாட்டியா அவனை பண்ணி பார்க்கலாம். விட மாட்டான் உன்னை விடுவனா நீ எப்படி எங்க பண்ணீங்களா டேய் எடா போய் எனக்கு அந்தமா அந்த எலிய இந்த எனக்கு அந்தமா இந்த எலியது எங்கடா போன கட்ட மிஞ்சுமா நீ ஒரு எலியா எலியாடா போன யாரு நீ எலி நான் போன நான் நான் எலி ஏங்க என்னடியா இது ஒரு ஆம்பளை முன்னாடி கூட 1000 நீ பொண்ணு முடியாதா நீ வாணி இப்ப சத்தியலோகத்தை தேடியும் வந்ததே தவறு வந்தவன் ஒன்னா பாதத்தை பழிஞ்சு கேட்ட வரத்தை கொடுத்த வாங்கிதான் ஆயுள் காலம் கொடுத்துருங்களாம் ஏங்க இப்படி திறந்து விட்டு நாய் தூந்த மாதிரி தூந்து ரெண்டாளி புடி பிடிக்கிறான் கெட்டு போக காலா கடவுள் என்று பாராமல் எங்களை அடிக்கிறேன் நேராகி போச்சு போயிருக்கோம் கம்முன்னு அமைக்கு மட்டும் புடிச்சியா அவன் கொச்சையில இருந்து புடிக்கிறான் அமைச்சு மட்டும் புடிச்சு தேவையில்ல ஒரு பிசுக்கு நெப்பா பார்த்து பிடிக்கிறேன் மாத்திக்கிட்டு பிடிக்கிற போற நீ ஒதுக்காத நிக்கணும் உனக்கு கொட்டிய புடிச்சுதான் நிக்கணும் பார்த்த மாதிரி எனக்கு வர ஆசை வருதுடா போட்டிக்காரா எவ்வளவு பார்த்த கண்ணுக்கு பார்த்த மாதிரி தங்கச்சாரைக்கு பட்டு இந்த தாவணியை மேல போட்டு தங்கச்சாரைக்கு பட்டு இந்த தாவணியை மேல போட்டு ஒரு மணி நேரம் பாடம் ஓடி வந்தான் சொந்த மாதிரி அமைதி பிடிச்சிட்டு வாடி புடுங்கடி காலுக்கு வச்சு போட போறேன் புடிக்கிட்டப்பா இல்லையா காலுக்கு வந்து போடுக்கிறான் வீட்டு வெளியே போறேன் யாவரை எதிர்த்ததே உண்டாடா
ஆபத்துல போய் முடியும் ஏய். ஏன்டா என் வார்த்தை கேளு நான் எதுக்கு வந்துருக்கிறான் எதுக்குடா வந்தீங்க? அடா விடுடா விடுடா கஷ்டப்பட்டு விடுடா 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 கஷ்டப்பட்டு விடுடா அடா எடுடா எடுடா ஓட்டமே எடுடா ஏய் எடுடா எடுடா ஓட்டமே எடுடா ஏய் மேரிடா உட்கார் நின்று போய் இருக்க முடியல மாமா தேவி, அதாவது இந்த சூரனாகப்பட்டவா இப்படி நாட்டுக்கு வந்து நம்மளே அடித்து ஒதுக்கிறான். இவன் இடத்துல நம்ம சண்டை செய்ய முடியாது. இவன் இடத்துல அடித்து என்ன முடியாது. நாட்டை கேட்கிறான். இந்த நாடு முக்கியம் கிடையாது, நமக்கு உயிர் தான் முக்கியம். இந்த சூரன் இடத்துல தப்பிக்க வேண்டுமானா நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உயிரா ஊரு சரி ஆமா அங்கே வந்து அப்படியே பிடிக்கலாம். நான் செத்து போயிடுறேன் காத்தாளிக்கலாம். செத்தா சேவு உனக்கு ஒரு ஆட்டம் ஆடிடுறத எனக்கு ஒரு ஆட்டம் என்ன ஓய் வாட்டா போடா இப்ப எங்க போகணும் எங்கங்க டேய் ஓய் பைக்கு போகணும். ஆமாங்க யாரைய பார்க்கணும்? யாருங்க? சாச்சா அத கண்ணனை பிடிக்கணும். ஆண்டவர் பிடிப்பே ஓய் ஆமாங்க பிடிப்பே அடிப்பே ஆமாங்க மடிப்பே அந்த சாச்சா அத கண்ணனை பிடித்து அடிச்சு மடிச்சு வைகுந்தம் நாமளே ஆளணும். ஆமாங்க ஏதா வைகுந்தமா நாமளே ஆளணும். ஆமாங்க அவனுக்கு நான் 8 பண்ணாட்டியா 8 பண்ணாட்டியா நான் இத கல்யாணம் பண்ணீங்கன்னா காரி பண்ணீங்கன்னா அது நல்லா வெச்சிக்கலாம். அதான் கோட்டாலியாப்பா வாடா வாடா வாடா